ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரவா வடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த ரவை வடை செய்கிறதுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணக்கப்புறமா தண்ணி வந்து 2 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் 2 கப்பு அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து அளவு தண்ணி தான். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கோம். அது கூடவே பெருங்காய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வடைக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, நீட்டமாக இருக்கிற பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து இஞ்சி வந்து 1 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சியை இடித்து வந்து சேர்த்துக்கோங்க. முழுசாக வந்து சேர்க்காதீங்க, இடித்து வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா உப்பு வந்து 1 டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து உப்பு கரைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை வந்து நல்லா தரன்னு கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஏன்னா தண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து வத்திடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நம்ம வந்து வறுத்த ரவை தான் சேர்க்கணும். வறுத்த ரவை வந்து 1 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் 1 கப்பு வந்து நான் ரவை சேர்த்துருக்கேன். வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 200லேருந்து ஒரு 210 கிராம் வந்து நம்மளுக்கு வெயிட் இருக்கும். ரவை சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை வந்து தண்ணியோட நல்லா வந்து கிண்டி விடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரவை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே தண்ணி எல்லாத்தையுமே நல்லா குடிச்சு ரவை வந்து ஒரு 50% வந்து நல்லா வந்து வெந்துடும். 50% தான் வேகும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து ரவை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து 50% வெந்து ஓரளவுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. 50% வந்து தண்ணியில் வந்து வேக வைப்போம், 50% வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து வேக வைப்போம். இப்போ நம்ம ரவையை வந்து நல்லா வந்து தண்ணி எல்லாம் குடிச்சு ஓரளவுக்கு கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மாற அளவுக்கு ரவையை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த நேரத்தில் வந்து நான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். உப்பு காரம் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அப்படியே ரவையை வந்து அந்த கடாயிலிருந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சக்கப்புறமா கொஞ்சம் வந்து சூடு ஆறுனக்கப்புறமா கருவேப்பிலையில வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 கருவேப்பிலையில ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து மிளகு வந்து முழு மிளகை இடித்து வந்து சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகை வந்து இடித்து வந்து சேர்த்துருக்கேன். சீரகமும் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை இடித்து வந்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை வந்து ஓரளவுக்கு நிறையவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து மறக்காமல் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலெண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இந்த ரவையை வந்து பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் சேர்க்கலைன்னா உங்களுக்கு கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். அதே நேரத்தில் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அளவுக்கு ரவை வந்து குழஞ்ச மாதிரி இருந்தால் தான், அதாவது நம்ம ரவை உப்புமாலாம் செய்கிறோம்னா உதிரியாக செய்வோம். அதுவே ரவை வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை வடை ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்தேன்னா அது வந்து உருண்டை ஷேப்புக்கு ஈஸியாக வந்து வரணும். இந்த ஷேப்புக்கு வரல, நான் ரொம்ப நேரம் வந்து தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன், ஒரு 3/4 கப்பு நான் தண்ணி இருக்கும் போது ரவையை போடுறதுக்கு பதில் 1 கப்பு வரைக்கும் நான் கொதிக்க விட்டுட்டேன், எனக்கு ரவை வந்து உதிரியாக மாறிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக வந்து சுடு தண்ணி வந்து இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரவை வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இறுகிரும். அப்படி ஆகாது, உங்களுக்கு வந்து உதிரியாக மாறிட்டு நான் வந்து திரும்ப உருண்டை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். நம்ம வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தோன்னே எல்லா ரவையுமே நம்ம உருண்டை மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன். வடைக்கு வந்து ஷேப் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பருப்பு வடை மாதிரி ஷேப்புக்கும் கொண்டு வரலாம், இல்லை உளுந்த வடை மாதிரி நடுவில் வந்து ஹோலும் வந்து போடலாம், இல்லை நம்ம ரவுண்டாக வந்து இந்த மாதிரி கார வடை மாதிரி நம்ம ரவுண்டாகவும் கொண்டு வரலாம். எந்த ஷேப்புக்குனாலும் நீங்கள் வடையை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நான் உருண்டை ஷேப்புக்கு வந்து நான் வடையை வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய சைஸாக வந்து நீங்கள் உருட்ட வேண்டாம், ஏன்னா வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓரளவுக்கு சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், வேகிறதும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். நம்ம வடை எல்லாத்தையுமே ஷேப்புக்கு கொண்டு வந்தக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுட்டு கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். பொரிக்கிறதுக்கு என்றைக்குமே தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கிறேன். ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா வடையை ஒன்றா ட்ராப் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து சுடணும். சுடுறதுக்கு முன்னாடியே வந்து போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா சுட ஆரம்பிச்சக்கப்புறமா ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க.
உள்ளுக்குள்ள போட்ட உடனே கரண்டியை வச்சு நீங்க கிண்டிட வேண்டாம் முக்கியமா. ஏன்னா உங்களுக்கு வந்து வடை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 20 செகண்ட் எண்ணெய்க்குள்ள அது வெந்துச்சுன்னா, வெளிய உள்ள லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கப்புறம் நீங்க கரண்டிய போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வடை வந்து கிராக் ஆகுது. ஒரு 20 செகண்ட் கழிச்சு நீங்க எல்லா சைடும் வடை வந்து வேகுற மாரி திருப்பி போட்டு நீங்க வந்து வேக வச்சுக்கோங்க. ரவை வந்து 50% தான் வேக வச்சிருக்கோம். மீதி 50% வேகணும்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொரிச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிய வந்து நல்ல கிரிஸ்பியாவும், உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் ரவை வந்து நல்லா வந்து வெந்துரும். 100% நல்லா வந்து வெந்துரும். ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணிரலாம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்கும். வடைய வந்து நீங்க பொரிக்கும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, வெளிய வந்து கலர் டக்குன்னு வந்து நம்மளுக்கு மாறிடும். ஆனா உள்ள வந்து வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிய கலர் மாறுறதுக்கும், அதே நேரத்துல உள்ள வந்து ரவை வேகறதுக்கும் ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு டார்க் ப்ரவுன் கலருக்கு மாறி, நம்மளுக்கு வெங்காயம் நல்லா ஸ்வீட்னஸ் தரும். வடை நல்லா கிரிஸ்பியா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபி. ஈஸியா வந்து வீட்ல மேக் பண்ணிரலாம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்ல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.